ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இன்னைக்கு நம்ம வந்து F&O சீரீஸில் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பைரி அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ ஆக்சுவலி நம்ம ஆப்ஷன்ஸை எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்ட்டு ஒரு 5 ஃபேக்டர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஃபைனல் பாயிண்ட் இதுதான். இதுக்கு முன்னாடி சிபினா என்ன, தீட்டா டைம் டிக்கேனா என்ன, டெல்டா ப்ரீமியம்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக எக்ஸ்பைரினா என்ன அப்படின்னு பார்த்து இந்த ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், என் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்து இன்டெப்த்தாக நம்ம போக போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் கீழே நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கான்செப்டை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கண்டினியூஷன் புரியும். ஓகே, ஏன் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே ரைட். ஸோ கமிங் டு த பாயிண்ட். இப்போ எக்ஸ்பைரின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். இது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட ஃபேவரில் இது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல எக்ஸ்பைரி என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நான் எவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்ணலாம், வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி தான். புரியலையே ப்ரோ, எனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ இன் அ வெரி சிம்பிள் டேர்ம். இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் வாங்கிட்டேன், நான் எவ்வளோ நாள் வேணால் வச்சிருக்கலாம், நோ கண்டிஷன்ஸ். 5 நாள், 10 நாள், 50 நாள் வச்சிருக்கலாம். இதுவே இன்ட்ராடே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஸ்டாக் என்ட்ரி எடுத்துட்டேன்னா அன்னைக்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஆகணும். இட் இஸ் மேண்டட்டரி தட் ஐ நீட் டு க்ளோஸ் பிஃபோர் தி டைம் லைன். ஆனால் ஆப்ஷன்ஸில் இந்த எக்ஸ்பைரின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணது. ஒரு நாளைக்கு மேலேயும் வச்சுக்கலாம், ஆனால் நான் நினைக்கிற அளவுக்கு வச்சுக்க முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் 20 நாள் வேணும்னு நினைக்கிறேன்னா அப்படிலாம் வச்சுக்க முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு டே இருக்கு, அந்த டே பேர் தான் எக்ஸ்பைரி டே. ஸோ அப்போ எக்ஸ்பைரி டேனா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கடைசியா எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம், அதாவது கடைசி நாள் என்ன, அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ட்ரேடோட கடைசி நாள் என்ன அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா இந்த எக்ஸ்பைரி டே தான். ஓகே, இப்போ எக்ஸ்பைரி அப்படின்றது வந்து ரெண்டு விதமா பிரியும். ஒன்று வீக்லி எக்ஸ்பைரி, ஒன்று மந்த்லி எக்ஸ்பைரி. நிஃப்டியும் சென்செக்ஸும் இந்த ரெண்டு அசெட் மட்டும்தான், இந்த ரெண்டு இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் வீக்லி எக்ஸ்பைரி. அதாவது வீக்லி எக்ஸ்பைரி நடக்கும். மிச்ச எல்லா ஸ்டாக்ஸுமே, மற்ற எல்லா இண்டெக்ஸுமே, மற்ற எல்லா கமோடிட்டிஸ்க்குமே மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு. அதாவது மாசத்துல ஒரே ஒரு எக்ஸ்பைரி டே தான் இருக்கு. அப்போ ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வாங்கிட்டு ஒரு மாசம் ஃபுல்லா கூட வேணும்னா நீங்க வச்சிருக்கலாம். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆர்டர்ல வரேன். ஃபர்ஸ்ட் இப்போ நிஃப்டி சென்செக்ஸ் இருக்குல்ல, ஆனா நம்ம அதை வந்து ஒரு மாசம் வச்சிருக்க முடியாது. ஸோ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே எக்ஸ்பைரி டே, சென்செக்ஸ் வந்து எவ்ரி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே. நிஃப்டி வந்து எவ்ரி டியூஸ்டே எக்ஸ்பைரி டே. ஒரு காலத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிஃப்டி வந்து தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி இருந்துச்சு. அப்போ நிஃப்டி வந்து எவ்ரி வீக் நிஃப்டி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்கும். அதுதான் நிறைய வருஷமா பழகின ஒரு விஷயம். இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 year முன்னாடி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க. அதாவது தேர்ஸ்டேல இருந்து டியூஸ்டே போயிடுச்சு இப்போ நிஃப்டி. ரைட். எனிவேஸ் அது என்ன ரூல் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ டியூஸ்டே எக்ஸ்பைரி டேன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க வெட்னஸ்டே நிஃப்டி வாங்குறீங்க, அப்போ நீங்க உங்களுக்கு தெரியுது ஒரு வாரம் நிஃப்டி ஏற போகுதுன்ட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே வரைக்கும் வச்சிருக்கலாம். இதே நீங்க ஃப்ரைடே வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரைடே வச்சிருக்கலாம், மண்டே வச்சிருக்கலாம், டியூஸ்டே க்ளோஸ் பண்ணிடணும். சரி, மண்டே வாங்குறீங்க, என்ன பண்ணலாம், மண்டே டியூஸ்டேக்குள்ள க்ளோஸ் பண்ணிடணும். டியூஸ்டே காலையில் வாங்குறீங்கன்னா டியூஸ்டே ஈவினிங்குள்ள க்ளோஸ் பண்ணி ஆகணும். அது பேர் தான் எக்ஸ்பைரி டே. ஓகே, கிளியரா இருக்க, புரியுதா? இது நிஃப்டி. அதே மாதிரி சென்செக்ஸ்க்கு தேர்ஸ்டே. ஸோ அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்களே க்ளோஸ் பண்ணலாம், அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிருன்றத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கமிங் டு மற்ற மூணுமே, அதாவது இந்த இடத்துல இண்டெக்ஷன் போட்டிருக்கலாம், அதெல்லாம் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இதெல்லாம் வந்து மந்த்லி ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான். மாசத்தோட கடைசி டியூஸ்டே ப்ராபப்ளி இருக்கும். ஸ்டாக்ஸுமே அதே மாதிரி தான். எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் ஒரே எக்ஸ்பைரி டேட் தான், மாசத்தோட கடைசி வாரத்தில் வரும். கமோடிட்டிஸ்க்கு மட்டும் மாறும். அதாவது கோல்டுக்கு ஒரு டேட் இருக்கும், சில்வருக்கு ஒரு டேட் இருக்கும், க்ரூட் ஆயிலுக்கு ஒரு டேட் இருக்கும். ஸோ நீங்க என்ன எக்ஸ்பைரி நீங்க செக் பண்றீங்கனாலும், ஐ மீன் எந்த எக்ஸ்பைரி, எந்த பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்து நீங்க ட்ரேட் பண்றீங்கனாலும் அதோட எக்ஸ்பைரியை தனியா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கோட எக்ஸ்பைரி எப்படி செக் பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏஞ்சலோ ஆப்போட வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஓரமா பாத்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ 25th ஆகஸ்ட் தான் இந்த மாசத்தோட எக்ஸ்பைரி. சரி, அடுத்து என்ன எக்ஸ்பைரி என்ன, 29th செப்டம்பர் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 27th அக்டோபர். ஸோ மாசத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பைரி டேன்னு ஃபிக்ஸ் பண்ணும். இது ஸ்டாக்ஸுக்கு. இதே தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரினா ஒரு வாரத்துக்கு இருக்கும். ஸோ நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதோட எக்ஸ்பைரி நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை பிளான் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸிக்யூட் பண்றது தான் நல்ல விஷயமா இருக்கும். சரி, இது வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸ்பைரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டியூரிங் எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்.
இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். டியூரிங் எக்ஸ்பைரி டே மூமெண்ட்ஸ் would be வெரி ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். அது என்ன வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெல்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெல்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் ஒரு ஓடிஎம் ஷேர் எடுத்தீங்கனாலும் இன்ஸ்டெட் ஆஃப் 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 50, 60 கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேடு க்ளோஸ் ஆக போகுது, அன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டியூரிங் எக்ஸ்பைரி டேஸ் யூ ஹவ் டூ ப்ராபபிலிட்டி. ஒன்று நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், இல்லை அதிகமாக லாஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ரொம்ப நிறைய லாசஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து உண்மையும் கூட. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய லாசஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து 24,000 இருக்கு. இப்போ 24,100 வந்து போகுது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ட்ரேட் வந்து எடுத்துட்டாங்க. நார்மல் டேல இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்து 2400க்கு பதிலாக 24,050 போகி அன்னைக்கு டே க்ளோஸ் ஆச்சுன்னா நார்மல் டைம் டிகே இருக்குமே தவிர பெரிய லாஸ் இருக்குமானா இருக்காது. ஆனா இப்போ அவங்க ட்ரேட் எடுக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 100 ரூபாய் ஷேர்னு வச்சுக்கோங்க. 2400 வந்து போகும்ட்டு வந்து அவங்க எஸ்டிமேட் பண்றாங்க. ஸோ 2400ன்ற ஒரு ஷேர் வந்து வாங்கிட்டாங்க, 100 ரூபாய் இருக்கு. ஆனா மார்க்கெட் 2400 போகாம அதுக்குள்ளே எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிடும். ஸோ எப்பவுமே என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறோம், நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இங்க என்ன எடுக்கிறீங்களோ ப்ரைஸ் வந்து அதை கிராஸ் பண்ணணும் அன்னைக்கு. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாஜிக். நான் சொல்றது ரொம்ப நேரம் ஹோல்டு பண்றவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்க்க வேணாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 50 ரூபாய் ஷேர் எடுத்துட்டு ஒரு டார்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க நார்மலா ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்றது சில பேர் ஹோல்டு பண்ணி பிரைஸ் லெவல்ஸ் எல்லாம் பார்த்து அனாலிசிஸ் பண்ணிலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது ஸ்ட்ரைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஜென்ரலா என்ன புரிஞ்சுக்கணும்னா, எக்ஸ்பைரின்றது ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபேக்டர். ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட லாட் சைஸை கம்மி பண்ணிக்கணும். இப்போ யூஸ்வலா ஒரு 2 லாட்ல ட்ரேட் எடுக்கிறவங்க 1 லாட்ல எடுக்கணும். யூஸ்வலா 5 லாட்ல ட்ரேட் எடுக்கிறவங்க 3 லாட்ல எடுக்கணும். ஸோ பாதியா உங்களோட ரிஸ்க்கை நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரேட் எடுக்கும்போது உங்களால மேனேஜ் பண்ண முடியும். நீங்க நார்மல் டேல 5 லாட் எடுத்துட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு 7 லாட் 8 லாட் போனீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமா எடுக்கிறீங்கன்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மற்றபடி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் நீங்க இதுலேயே சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்னியோட நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆப்ஷன்ஸ் பத்தி நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து டீச் பண்ண போறேன். நிறைய கான்செப்ட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து நான் அனாலிசிஸ் பண்ணி எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபீல் பண்றேனோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். நீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, கத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம சீரீஸ் ஆரம்பிக்க போறோம், விச் இஸ் ஆக்சுவலி F&O ஸ்ட்ராட்டஜி சீரீஸ். ஸோ யாரெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ ஸ்டே எக்ஸைட்டட், கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஸோ மறக்காம நீங்க வந்து இது வரைக்கும் பார்த்த அந்த பேசிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் போது அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ஆகஸ்டோட ஆஃப்லைன் பேட்சுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் நேராக வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீக்கெண்டில் நான் வந்து லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், எனக்கு சாட்டர்டே சண்டே என்னால் டைம் கொடுக்க முடியும், நான் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் நம்மளோட டி நகர் ஆஃபீஸில் நேராக வந்து இங்கே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ நான் தான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ட்ரெயின் பண்ணுவேன். நம்ம ஒரு பேட்சாக லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியாக நேராக வந்து லேர்ன் பண்ணுறது வந்து இன்னும் எக்ஸைட்டடாக இன்னும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குன்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஸோ நம்மளோட கிளாஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருக்கீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இன்னும் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் வரணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு அட்மின் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸ்ன்னு போயிட்டு ஆஃப்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, பட் ஆஃப்லைன் கிளாஸ் நீங்கள் சப்போஸ் என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படின்ட்டு. அவங்க வந்து கன்சர்ன் டீம்ல வந்து உங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டி நகரில் வீக்கெண்ட் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களால் வந்து வரணும் அப்படின்றதுக்காக வீக்கெண்ட் ப்ரோக்ராமாக அது இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 days ஒர்க் ஷாப் தான், பட் நீங்கள் எல்லாமே சூப்பராக கற்றுக்கலாம். ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.